மக்களே, நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோம்னாக்கா, இன்றைக்கி ஜூலை 4th இண்டிபெண்டன்ஸ் டேக்காக இன்றைக்கி வந்து ஃபயர் ஒர்க்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க தான் போகிறோம். எங்கள் ஊரில் வருஷம் நடக்கும், ஆனால் அது நாளைக்கு தான் நடக்குது. இன்றைக்கி நடக்காமல் நாளைக்கு நாங்கள் வெளியே வேறு பிளான் வச்சுருக்கோம். அதையே நான் வீலாக கவர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி வந்து நாங்கள் பக்கத்தில் வந்து ஒரு 30 minutes ட்ரைவில் வந்து வேறு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு போய் தான் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் see. ஸோ வந்துட்டோம், போய்கிட்டே இருக்கோம். இன்னொரு 10 minutes போய் ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்க ஹைவேஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து யாருமே வெளியே வரல போல இருக்குது. காலியாக இருக்குது ரோடு. ஏன்னா ஜூலை 4th எல்லாருமே வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்களா இல்லை செலிப்ரேஷன் அந்த ஃபயர் கிராக்கர்ஸ் செலிப்ரேஷன்ஸ் இருக்கிறாங்களா தெரியல எனக்கு. பார்க்கலாம், எப்படி இருந்தாலும் அங்கே போனால் தெரிஞ்சிடும். ஆளுங்கெல்லாம் அங்கே தான் ஃபயர் ஒர்க்ஸில் தான் இருக்கிறாங்களா இல்லை வீட்டில் இருக்கிறாங்களா. லெட்ஸ் கோ தேர். ஆல்ரெடி நான் அந்த ஃபயர் ஒர்க்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அது ஜஸ்ட்டு ஆனால் அந்த வீடியோ வந்து பானியாக்கில் எடுத்தது. இது வந்து நாங்கள் இருக்கிற ஊரில் இல்லாமல் பக்கத்துக்கு போகிறோம். ஸோ எங்களுக்கே இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். சன் வந்து செட் ஆக போகுதுங்க. ஸோ அப்படின்னா இருட்ட போகுதுன்னு அர்த்தம். இருட்டாக தான் வெடியே வெடிப்பாங்க. ஸோ கரெக்டான டைம் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். Hi there. Thank you so much. Happy 4th. Happy 4th. Enjoy the show. Okay. Thank you. வெட்டர்ஸ் டேஸ்க்காக எல்லாரும் இங்கே வந்து காசு கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இருக்க எல்லா பார்க்கிங் லாட்லையும் எல்லாரும் உட்காந்து இடம் பிடிச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் தான் ஒரு இடத்த பிடிக்கணும். எங்கே போய் பிடிக்கிறதுன்னு தெரியல. லெட்ஸ் கோ அண்ட் ஃபைண்ட் அ குட் ஸ்பாட். இந்த ஊருக்காரங்க பார்க்க இவங்களாம். ஸோ அதனால் இவங்களுக்குலாம் தெரியுது எங்கே உட்காந்து ஃபயர் ஒர்க்ஸ் தெரியுன்னு. எங்களுக்கு க்ளீனாக தெரியல. அதனால் நாங்கள் வந்து ஜிபிஎஸ் போட அட்ரஸை தான் பார்த்து போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்துட்டாக்கா ஊரே பேக் ஆகிருக்குது. இங்கே திரும்பினோடனே இதான், இங்கே தான் லெஃப்ட் சைடு தான் திரும்பணும். சரியா? ஓகே, இதுக்குள்ளே போய் பாரு, எங்கே இடம் இருக்காங்க. எல்லா இடமும் எப்படி பேக் ஆகிருக்கு என்டர் இதெல்லாம். இதுக்குள்ளே போ. Basketball hoop. Whoa, that's not for you to play, okay? இது do not enter. Yeah, there's people are playing with it. ஃபுல்லாக பேக்டாக இருக்குது. எங்கே வண்டியை பார்க் பண்ணுறதுதான் தெரியல. ஓ, இங்கே கொஞ்சம் கேப் இருந்துச்சு. இங்கே அந்த சைடில் பார்க்கிங் எதாவது இருக்குதா பாருங்கள். இங்கே கொஞ்சம் கேப் இருக்குது, இங்கெல்லாம் கொஞ்சம் கேப் இருக்குது. அந்த கார் எடுக்கிறாங்களா? இங்கே விடு. அந்த கார் எடுக்கிறாங்க. கடைசியாக வந்து எப்படியோ ஒரு இடத்துல பார்க்கிங் ஸ்பாட்டை பிடிச்சிட்டோம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக்டாக இருக்குது. ஸோ வி ஜஸ்ட் காட் அ பார்க்கிங். அதுக்கு now we are just heading towards the ground. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் கார்டன் இருக்குது. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். just see that. Oh, sunflower gardens you could see that. So in the garden field இருந்து if you are going to see watch that all the crackers இன்னும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நான் அந்த மாதிரி நானே வந்து ஒரு சூரியகாந்தி பூ பக்கம் வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்க மட்டும் பார்த்துங்க. இது ஆக்சுவலாக நம்ம ஊர்லாம் இந்த மாதிரி நிறையா இருக்கும். பட் இட்ஸ் குட். ஸோ இப்போ இங்கேருந்து நீங்கள் ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்துனாக்கா இன்னும் பார்க்கறதுக்கு நல்லா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் ஆக்சுவலாக ரோட்டில் யாருமே இல்லைன்னு சொன்னதான் நான். ரோட்டில் இல்லாதவங்களாம் எங்கே போயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பாருங்கள், இங்கே தான் வந்து எல்லோரும் வந்து உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக எல்லோரும் இங்கே தான் வந்து அசம்பிளாக இருக்காங்க. ஏன்னா இந்த கிரவுண்டில் இருந்து தான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக ஃபயர் ஒர்க்ஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் நமக்கு ஃபன்னாக தான் இருக்க போகுது. ஸோ எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஆக்சுவலாக இந்த கொஞ்சம் இடத்துல வந்து அங்கே வந்து ஃபயர் ஒர்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இது வந்து அஃபிஷியலாக பண்ணுறது கிடையாது. ஏன்னா இங்கே இருக்க மக்களே பண்ணுவாங்களா, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க போல. ஸோ நாங்கள் ஒரு மேடான பகுதிக்கு வந்து உட்காந்துருக்கோம். லெட்ஸ் see. குட்டி பசங்களாம் ஆக்சுவலாக ஃபயர் ஒர்க் பண்ணி விளையாண்டுருக்காங்க. ஸோ
இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ஃபயர் ஒர்க்ஸ் அங்கே மட்டும் கிடையாது, இங்கேயுமே நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. க்யூ நிற்க ஆரம்பிச்சோம். ஜஸ்ட்டு கேட்ட பாப்கார்ன் மட்டும் வாங்க போகிறோம். க்யூ நின்று இருக்கிறோம். That will be $16. Great. ஸோ லெமனேடையும் பாப்கார்னையும் வாங்கிட்டோம். ஸோ ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் குடிச்சிக்கிட்டு பாப்கார்னையும் சாப்பிட்டுக்கிட்டு இதை போய் பார்க்க போகிறோம். சரி, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பார்த்துங்க, பயங்கர கூட்டங்க. ஆனால் இப்போ நாங்களே எங்கே இருந்து வந்தோன்னே தெரியல எங்களுக்கே. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? இல்லை, ஆக்சுவலாக ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணலை. இங்கே வந்து இந்த பட்டாசு வெடிக்கிறத பார்க்குறதுக்கு. ஸோ ஜூலை 4th வந்து ரொம்ப ஃபேமஸுங்க இங்கே யூஎஸை பொறுத்த வரைக்கும். நிறைய இடத்துல இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இப்போது எங்கள் டவுன்லேயும் பண்ணுவாங்க நாளைக்கு. இப்போ இந்த டவுனில் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஏகப்பட்ட டவுனில் பண்ணுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மஸ்ட் வாட்ச்ன்னு தான் சொல்லுவாங்க நான் யூஎஸில். ஓகே, உட்காரலாம். நாங்களும் இடத்துல வந்து உட்காந்து செட்டாக ஆகிட்டோம். இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து ஆரம்பிச்சிடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குதுல்ல, பட்டாசு இப்போ வெடிச்சா கூட தெரியாது. அதனால் கொஞ்சம் இருட்டதுக்கு இப்போ தான் போடுவாங்க. ஸோ நல்லா டார்க் ஆகிட்டு இருக்குது. ஆனால் கூட கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு தப்பான இடத்துல வந்து உட்காந்துட்டு நினைக்கிறேன். பாருங்கள், நாங்கள் உட்காந்துக்க இடத்து பக்கத்தில் பார்த்தா ஒரு லைட் இருக்குது. ஸோ அந்த லைட் இருக்கனால எங்களை சுற்றி ஒரே பூச்சி. பார்க்கலாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம். நிறைய பூச்சி கடிக்குது. அதுக்காக இந்த பூச்சி கடிக்காக நம்ம ஒரு ஸ்ப்ரே எடுத்து வந்துருக்கோம். இப்போ இந்த ஸ்ப்ரேயை வந்து மேலே அடிச்சுக்கிட்டு நமக்கு வந்து கொஞ்சம் இந்த பூச்சிலாம் வந்து கடிக்காமல் இருக்கும். ஓகே, என்ன பண்ணுறது, வந்தாச்சு வீதிக்கு. எல்லாம் பாதுகாப்பாக தானே வந்தாகணும். ஸோ இங்கே ஏதோ வெடிச்சிட்ருக்காங்க. ஆனால் இது வந்து ஆக்சுவலாக இந்த வெடி இல்லை. ஓகே, இங்கேயும் ஆரம்பிக்க போகிறாங்க. பார்க்கலாம், நல்லா இருட்டுச்சு. இதுதான் சரியான நேரம். போடுங்கடா தம்பி வெடிங்களே. எவ்வளோ சொன்னாலும் சரி ஓரம் மாதிரி இல்லை இவங்க வெடியை. போடுங்க தம்பிங்களா. வந்து 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து இருட்டிடுச்சு. இன்னும் வெடி வெடிக்காமல் இருக்கிறாங்க. பாருங்கள், எனக்கு பின்னாடி ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. இன்னும் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பூச்சிக்கடி வந்து தாங்க முடியல. அதனால் நாங்கள் இங்கேருந்து கூட்டத்துக்கு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா உள்ளேனா கொஞ்சம் சேஃபாக இருக்கும், கொஞ்சம் பூச்சிலாம் கம்மியாக இருக்குது. லைட் இருக்கனால அங்கே நிறைய பூச்சிகள் வருது. நாங்கள் ஒரு நல்ல ஒரு அடக்கமான இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே see that ஃபுல்லாக நல்ல டார்க் இருட்டு, இருட்டுங்க. இப்போ இதுங்களா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சரியாக நினைக்கிறேன். வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ தூரம் டார்க்காக இருக்குன்னு. ஏன்னா ஃபுல் டார்க்கில் தான் ஆக்சுவலாக இவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரி, சைடில் வேறு போட்டுருக்காங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர் ஆக்சுவலாக இந்த ஜூலை 4th வெடியை வாங்கிட்டு வந்து அவங்க வீட்டில் வெடிப்பாங்க. நம்ம ஊர் தீபாவளி மாதிரி தாங்க. இங்கே உண்மையாக சொல்லலாம், நம்ம ஊர் தீபாவளி தான்.
எப்படி உனக்கு ஃபோன் மட்டும் வர போய் எனக்கு வேட்டை ஆரம்பிச்சிருச்சு. வேற லெவலு. ஆனால் மேலே வந்து வெடிச்சிடும் போல இருக்கு. ஆக்சுவலாக அங்கே தூரத்துலேருந்து வெடிக்கிற வெடியை வந்து மேலே வந்து விழுது எங்கள் மேலே. வா ஆக்சுவலாக எங்களுக்கு தலை மேலே வெடிச்சிட்டு இருக்குது வெடி. ஐயோ ஒரே ஒரு நிமிஷம் தான் கேமரா திருப்பினேன் காட்டுறதுக்கு. ஸோ பட்டாசு வெளிச்சத்தில் மூஞ்சி எப்படி பளிச்சுனா வேணும். வாவ் வாவ். ஐயோ இங்கே வெடிக்கிறாங்க, திருப்பி அங்கே வெடிக்கிறாங்க, இங்கே அங்கே இங்கே அங்கேன்னு மாற்றி மாற்றி வெடிக்கிறாங்க. சீரியஸ்லி எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்குது ஆக்சுவலி. வா செம்மையாக இருக்கு பாருங்க. சூப்பர் இல்லை இது அந்த இது. வாவ் நாலு அடிப்படி எவ்வளோ பக்கத்தில் இருக்குது பாருங்க. மேலே வந்து விழுது வெடிச்சதுலாம். அடி பொலி.
வாவ் வாவ் திஸ் இஸ் ஸோ இப்போ முடிஞ்ச நாள் கடகடன்னு கிளம்பிட்டு இருக்கோம். ஏன்னா இங்கே பாருங்கள் பயங்கரமாக முடிச்சு எல்லாருமே வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து சீக்கிரமாக போனால் தான் வந்து டிராஃபிக்கெல்லாம் போக முடியும். ஏன் சொல்கிறது, நீங்கள் இந்த டிராஃபிக்கை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்பீங்க. பாருங்கள் எல்லாரும் வந்து முடிச்சுட்டு எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் விடாமல் எல்லோரும் காரில் தான் போவாங்க இங்கே. ஸோ அஃப்கோர்ஸ் அதனால் உங்களுக்கு டிராஃபிக் வந்து பயங்கரமாக ஹெவியாக தான் இருக்குது. Okay. Now we are stuck in the traffic. லாஸ்டா இருந்தது இதோ பெரிய பிரச்சனை. லாஸ்டா வந்தா நம்ம முன்னாடி போக முடியாது. Yeah, Pontiac we couldn't go at all. It took us like 10 minutes just to get out. It's full of ரெண்டு கார் But போவோம். there's a lot more people in Chinoa, so நல்ல வேலைக்கு நாங்கள் இத்தனைக்கும் ஓடி வந்து இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. சரி, ஆனால் வேறு வழி இல்லை. நீ போ. விட்டு போகணும்னு நினச்சோம்னா மாட்டிப்போம். அதனால் ஆடுக்கோ எந்த சந்து கிடைக்குதோ அந்த சந்தில் உள்ளே பூந்துட வேண்டிதான். ஏன்னா நம்ம வந்து ரூட்டை பார்த்து போகணும்னு நினச்சோம்னா இந்த டைமுக்கு போய் சேர மாட்டோம். ஐயா கொஞ்சம் இல்லைங்க, பாருங்க எல்லாரும் எவ்வளோ பேர் நடந்து போகிறாங்கன்னு. ஏன்னா எல்லாரும் பின்னாடி பார்க் பண்ணிருக்காங்க. ஸோ ரோடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் எல்லாரும் வண்டியை பார்க் பண்ணியிருக்காங்க. அந்த லெஃப்ட் சைடில் நிற்குது வண்டி எல்லாமே பார்க் பண்ணிருக்க வண்டி தான். அங்கே எல்லாம் நடந்தும் போகிறாங்க. லெஃப்ட் சைடு ஃபுல்லாக கார் நின்றுருக்குது. இந்த காரில் எல்லாரும் ஏறி போகணும். இவங்கெல்லாம் வந்து ஏறி இந்த ஊரை விட்டு எல்லாரும் வெளியே போகிறதுக்காட்டிலையும் பயங்கர டிராஃபிக் ஜாம் ஆகிடும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. பட் இட்ஸ் குட். எனக்கு அந்த வெடியிலேயே அந்த ஃப்ளவர் பாட் மாதிரி ஒரு வெடிச்சது, அதுதான் வந்து ஒரு வித்தியாசமாக இருந்தது. இன்னொரு வித்தியாசம் என்னன்னா, நம்ம பக்கத்துலேயே வெடியை வச்சுருந்தாங்க. அந்த வெடிலாம் தலைக்கு மேலே வெடிச்சது. கொஞ்சம் தூசி கீசிலாம் பட்டது. ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே கண்ணுக்குள்ளே விடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது ஆனால் ஏன்னா தலைக்கு மேலே இருக்கனால கண்ணுக்கு உள்ளேயும் விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு. இப்போ எல்லா சந்து பகுதியிலையும் வண்டி விட்டுருக்காங்க பாருங்க. ஆனால் நம்ம டிராஃபிக்கே இல்லாமல் ஜாலியாக போயிட்டு இருக்கோம். மெயின் ரோட்டில் ஓரளவுக்கு பரவாயில்ல. எல்லா ஸ்ட்ரீட்டு சந்து ஸ்ட்ரீட்லேயும் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்ததுனால அந்த வெளிச்சமாக இருக்குது. நாங்கள் வந்து வருத்தப்பட்டோமே, அது இப்போ தான் ஃபீல் பண்ணுறது நல்லதுன்னு. கொஞ்சம் லேட்டாக இருந்ததுனாக்க வண்டி எங்கேயோ விட்டு எங்கேயோ நடந்து வந்துருக்கணும் பொழுது. போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்குது இங்கே. வந்து போலீஸ்லாம் வந்து நம்ம ஊர் மாதிரியே தான். ஸோ டிராஃபிக் வந்து கிளியர் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. நம்ம இந்த சந்தை தாண்டிட்டோம்னாக்கா நமக்கு வந்து இந்த சந்தை தாண்டிட்டோம்னா கிளியர், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஹைவேஸ் போயிட்டு நேராக வீட்டுக்கு போயிட வேண்டியதான். their own car, Mommy? Stop. போ. Mommy, are they not going in their own car? போலீஸ் ரோட்லாம் விட்டு ஓகே. நீங்கம்மா வந்து டிராஃபிக் கிளியர் ஆகிடுச்சு. கொஞ்சம் நம்ம வேகமாக போய் விட வேண்டியதான். Look at all these cars. அவ்வளோதான். நம்ம என்னமோ தெரியல லக்கு. வந்தனால கொஞ்சம் தப்பிச்சிட்டோம், இல்லைன்னா மாட்டி இருந்திருப்போம். ஸோ அமெரிக்காவில் ஒரு பிரபலமான ரோடு இருக்குது, ரவுட் 66ன்னு. இந்த ரைட் சைடு திரும்பினா அந்த ரவுட் 66 ரோடு. பீஸா இருக்கும்ல. ரவுட் 66 போகலாமா வேணாமான்னு தெரியல. இப்போ இங்கே இறங்கி ஓடி வருது. எங்கே நின்னாலும் மாட்டிப்போம் டிராஃபிக்கில். எங்க டிராஃபிக்கும் இல்லை, அவ்வளோதான். Yeah, there's no ஓ traffic. அங்க இருக்கு பாருங்க ஏதோ ஒரு டிராஃபிக். ஓ மை காஷ், என்னது இது? Oh my. நம்ம பாருங்க அந்த இது இடிச்சிட்டு வரவங்க அங்க நம்ம போகும்போது அங்க எல்லாரும் நின்னுதாங்கல, அவங்க எல்லாம் இன்னும் நிக்கறாங்க. ஏய் பாத்து Do we have to go that way? I think we could take it to right side. What do you say? இல்ல நம்ம எப்பயும் போற மாதிரி போலாம். ஒண்ணும் இல்ல. ஏய் அதெல்லாம் இல்ல, அதுக்கு டிராஃபிக் இல்ல. எல்லாம் ஸ்டாப் சைன் தான் அது. ஸ்டாப் சைன் That's என்ன traffic, Mommy. We'll take the right route 66. No, Route 66 is... ஏய் இன்னும் கொஞ்ச தூரம் தான் I-55. What about route 66? வேணா. No, Route 66 is at 55 better. Oh, what is that? வெடி இந்த சைடு ரோட்ல நின்றுட்டு வெடி பார்த்துட்டு வந்தவங்கலாம் இப்போதான் வராங்க உள்ள. இந்த இந்த இதோட எண்ட்ல தான் வந்து அந்த வெடியை வந்து போட்டுருந்தாங்க போகுது. நாங்கள் இருந்து உட்காந்து இடம் இன்னொரு இடம் ஒன்று. ஓகே, எப்படியோ ஒன்று. இதுதான் நாங்கள் அந்த ஃபேமஸான ரவுட் 66குள்ளே வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து நான் யாராவது வீட்டுக்கு போயிட வேண்டியது. ஓகே, தட் ஃபைன். அட்லீஸ்ட் வந்து
கடகடன்னு வந்தாச்சு இப்போ. ஓகே, Dang it. Dang it. டாமினாஸில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஃபுட்டை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு யாருமே சாப்பிட்டுக்க இல்லையே. வேண்டியதான். ஓப்பன் பண்ணுறது, ஆனால் உள்ள சொன்ன மாதிரி யாருமே இல்லையே. It says Let's see. open late till midnight every day. சரி, இன்னைக்கு ஓப்பனில் இருக்குதா? அதான். If the drive, I think it's Yeah, the car is here. car is there, so it's The open. Let's person see, who let's works see, is let's see. inside. So இருக்குதான்னு பார்க்கலாம். Yep, it's open. The lights. is- நிற்கிறோம். நின்னா ஆள் இருந்தால் வந்து எடுத்து கொடுக்க போகிறாங்க. ரெடி பண்ணி வச்சுருந்தா. சார், நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த பீஸா இருக்குதா? oh yeah. ஓ யா. ஸோ பீஸா ஆர்டர் பண்ணியிருக்கோம். ரைட் டூர் வந்து பே பண்ணியாச்சு. இப்போ பீஸா கலெக்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதான். போயிட்டு சாப்பிட்டுட்டு படுத்தோம்னா காலையில், ஏன்னா 7 மணிக்கு வேறு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். அதை வந்து நாங்கள் எங்களோட அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். Down. ஹாட் பீஸா வந்துருச்சு. இந்தாச்சு, பீஸாவும் இருக்குது. சாப்பிடவும் ஆரம்பிச்சாச்சு. பீஸாவும் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. New shorts. இதோட இந்த வீடியோ முடிக்கிறோம். ஸோ அடுத்த வீடியோ அவங்க மீட் பண்ணுறோம்.